வரலாற்றை மாற்றி எழுதும் குகை ஓவியங்கள். ஐரோப்பாவை முந்திய ஆசியா. இந்தோனேசியாவில் உள்ள முனா மற்றும் சுலாவேசி தீவுகளில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட குகை ஓவியங்களே உலகின் மிக பழமையான பாறை மற்றது குகை ஓவியங்களாக கருதப்படுகின்றன. ஐரோப்பாவை விட ஆசியாவில் தான் மனித கலை மற்றது கதை சொல்லும் மரபு மிகவும் முந்தைய காலகட்டத்தில் தோன்றியுள்ளது என்பதை இவை நிரூபிக்கின்றன. இவை மனித குலத்தின் பழமையான கதைகள் மற்றது கலாச்சார வெளிப்பாடுகளை காட்டுகிறது. குகையின் சுவரில் காணப்படும் சிவப்பு நிற கை ஓவியம் பார்த்தீங்கன்னா இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகவும் பழமையான பாறை ஓவியம் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். மற்ற ஓவியங்களில் பறவைகளின் தலைகள் மற்றது பிற விலங்குகளுடைய அம்சங்களை கொண்ட மனித உருவங்கள் காணப்பட்டன. இந்தோனேசியாவின் முனா தீவில் உள்ள சுண்ணாம்பு குகையில் கண்டறியப்பட்ட இந்த கை அச்சு ஓவியங்கள் சுமார் 67,800 ஆண்டுகள் பழமையானவையா. அதாவது சுலாவேசி தீவில் உள்ள குகைகளில் காணப்படும் கை அச்சு ஓவியங்களில் விரல் நுனிகள் விலங்குகளின் நகங்களை போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. குகை சுவரில் கைகளை வைத்து அதன் மேலே நிறமிகளை ஊற்றி இந்த உருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் சில விரல் நுனிகள் கூர்மையாக தெரியும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குகை ஓவியம் பார்த்தீங்கன்னா சுமார் 67,800 ஆண்டுகள் பழமையானவை என்றும் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் உள்ள 66,700 ஆண்டுகள் பழமையான நியண்டர்தால் கை அச்சை விட சற்றே பழமையானது என்றும் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பு தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட 73,000 ஆண்டுகள் பழமையான குறியீடுகள் கற்களில் செதுக்கப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெற்கு பார்த்தீங்கன்னா சுலவேசியில் உள்ள மரோஸ் பாங்கேப் பகுதியில் பார்த்தீங்கன்னா லியாங் கரம்புவாங் குகையில் ஒரு பெரிய காட்டு பன்றியம் அதனை சுற்றி பார்த்தீங்கன்னா 3 மனித உருவங்களும் இடம்பெற்றுள்ளன. இது வெறும் விலங்குகளின் சித்திரம் மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பை ஒரு கதை போல இந்த ஓவியம் விவரிக்கிறது. இது உலகின் மிக பழமையான உருவப்படம் மற்றது கதை சொல்லக்கூடிய குகை ஓவியமாகும். இந்த ஓவியம் 51,200 ஆண்டுகள் பழமையானது. மனித வரலாற்றிலேயே கதை சொல்லும் கலைக்கு இதுவே உலகின் மிக பழமையான சான்றாகும். இந்த ஓவியங்கள் பண்டைய மனிதர்களின் சிந்தனை கலை மற்றது கலாச்சாரத்தின் பரிமாணத்தை அறிந்து கொள்ள பெரிதும் உதவுகிறது. இதற்கு முன் பார்த்தீங்கன்னா சுலாவேசியில் பறவை தலையுடன் கூடிய மனித உருவங்கள் போன்ற 48,000 ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கண்டுபிடிப்புகளுக்கு முன்னதாக மனிதர்களின் கலை மற்றது படைப்பாற்றல் ஐரோப்பாவில் ஸ்பெயின் மற்றது பிரான்ஸ் குகைகளில் தான் முதல்ல தோன்றியதாக கருதப்பட்டது. ஆனால் ஐரோப்பாவில் காணப்படும் குகை ஓவியங்களை விட இவை பல நூற்றாண்டுகள் பழமையானவையா. இந்தோனேசியாவில் இருந்து ஆஸ்திரேலியா மற்றது பார்த்தீங்கன்னா பப்புவா நியூ கினியா ஆகியவற்றை உள்ளடக்கிய பழங்கால சஹீல் கண்டத்திற்கு மனிதர்கள் 65,000 ஆண்டுகளுக்கு முன் கடல் பயணம் செய்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அப்படி சென்றவர்களே இந்த கை அச்சுக்களை உருவாக்கியவர்களாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த தொகுப்பின் மூலம் மனித நாகரிகம் கலை மற்றது சிந்தனை பரிமாணம் எங்கு எப்படி தொடங்கியது என்பதை பற்றி தெளிவான உலகளாவிய பார்வையை பெறுவீர்கள். வரலாற்று பக்கங்களில் ஆசியாவின் முதன்மையை உணர்த்தும் தொல்பொருள் ஆய்வுகளின் முக்கியத்துவத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் அறிவார்ந்த மாற்றத்தை அடைவீர்கள். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.